ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ரொம்பவே டேஸ்டான பால்கோவா செய்ய போகிறோம். வீட்லேயே பால்கோவா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்யறதுன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு 1 லிட்டர் பால் வச்சு பால்கோவா செய்ய போகிறோம். இந்த கடாயில் நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றிடலாம். இப்போது பால் ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக கிண்டி விடலாம். இதை அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். பால் கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா பால் கொதித்து நல்லா சுண்ட காய்ச்சணும் அந்த பாலை. அப்போ தான் நம்ம பால்கோவா ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா கொதி வர விடுங்க. பால் நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம், அதை சுண்ட காய்ச்சுவோம், நல்லா காய்ச்சி எடுப்போம். இந்த பால் நல்லா கொதி வந்து நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது இன்னும் நல்லா சுண்ட காய்ச்சணும். இந்த பால் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள், நம்ம சுண்ட காய்ச்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி நம்ம நல்லா இன்னும் சுண்ட காய்ச்சி எடுப்போம். நம்ம பால்கோவா செய்யறதுக்கு 1 லிட்டர் பால் வச்சே செஞ்சிட்ருக்கிறோம். பாருங்கள், நல்லா சுண்ட காய்ஞ்சதுனால இப்போ 1/2 லிட்டர் பால் அளவுக்கு ஆகிருக்கு. நம்ம பால்கோவா செய்யணும்னா பால் நல்லா சுண்ட காய்ச்சினா தான் பால்கோவா ரெடி ஆகும். நான் இந்த பாலை 1 மணி நேரத்துக்கு மேலே நான் காய வச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நான் கிண்டி விட்டு காய வச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சுண்ட காய்ச்சி எடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னும் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட இந்த பாலை காய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் பால்கோவா ரெடி ஆகும். நீங்கள் சீக்கிரமாக வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்களன்னா 1/2 மணி நேரத்தில் கூட ரெடி பண்ணலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் பால் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு மூடி வெந்நீர் ஊற்றுனீங்களன்னா பால் உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் போட்டு கிண்டி எடுத்தால் பால்கோவா ரெடி ஆகிடும். இது அந்த மெத்தட் வேண்டான்றதுனால நான் வீட்லேயே செய்யணுன்றதுனால நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி செஞ்சிட்ருக்கிறேன். 1/2 மணி நேரம் ஆனாலையும் பரவாயில்லன்னுட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் வேணும் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பால் பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சுண்டா காய்ச்சினதுக்கப்புறம் இந்த சமயத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுடலாம். விடாமல் கிண்டுவோம். உங்களுக்கு வீட்டிலேயே பால்கோவா செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்களன்னா இந்த வீடியோ பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். இந்த பால்கோவா செய்ய டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அந்த பொறுமை இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்லேயே நேச்சுரலாக பால்கோவா செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம இந்த பால்கோவா நல்லா ரெடியாகி வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது ட்ரை ஆகட்டும். பாருங்கள், ஒரு அருமையான பால்கோவா செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பால் சுகர் இருந்தால் போதும், நீங்கள் இந்த மாதிரி பால்கோவா செஞ்சு சாப்பிட்லாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம செஞ்ச இந்த அருமையான பால்கோவா செம்மையாக ரெடியாக வந்திருக்கு. பார்த்தாவே தெரியும் இந்த பால்கோவா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னுட்டு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். நம்ம ரெடி பண்ண பால்கோவா இந்த பிளேட்டில் போட்டுருவோம். என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம செஞ்சது 1 லிட்டர் பாலில் செஞ்சுருக்கோம். நம்ம 1 லிட்டர் பாலில் செஞ்சதுனால அது நமக்கு ஒரு 200 கிராம் பால்கோவா வரும். உங்களுக்கு இன்னும் பால்கோவா நிறைய வேணும்னு நினச்சிக்கலன்னா நான் சொன்ன அளவு அதிகப்படுத்திக்காங்க. அதே டபுள் ஆகினீங்களன்னா அதே 400 கிராம் பால்கோவா வரும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் மாட்டு பால் கிடைக்குதுன்னா அந்த பாலில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வரும். நான் பாக்கெட் பால் யூஸ் பண்ணதுனால கம்மியாக வந்திருக்கு. இப்போ இது மேலே நம்ம கட் பண்ண வச்சு பிஸ்தா பாதாம் தூவிடலாம். அப்படியே மலை சாரல் போல் தூவி விட்டுருவோம். பார்க்க அழகாக இருக்கும், சாப்பிடுவோம், டேஸ்ட்டாக இருக்கும். பிஸ்தா பாதாம் தூவுனதுக்கப்புறம் இந்த பால்கோவா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்டர் பட்டன் கிளிக் பண்ணுவாங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.